ஆஹா, இது எனது பாட்டிலா. இது மிகவும் சிறியது. மற்றும் எனக்கு இதை விட பெரிய பாட்டில் எனக்கு ஒன்று உள்ளது. தேவையானது இதுதான். உன்னிடம் என்ன இருக்கிறதுன்னு உன்னால் தெரிகிறதா? வாவ், ஆமா, உங்களை எல்லாம் விட என்னிடம் மிகப்பெரிய பாட்டில் இருக்கிறது. எவ்வளவு அற்புதம். நான் பல ஆண்டுகளுக்கு நிரப்பிக்கொள். கிம், நீதான் அதிர்ஷ்ட கெட்டவள்னு சொல்லலாம். முதலில் உன்னுடையவற்றை நாம் சோதிக்கலாம். சரி, பாட்டிலை திறப்போம். இது சிறியதாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறதை மிகவும் ருசியானதாகவே இருக்கிறது. இது ஸ்கிடில்ஸ் மற்றும் டேன் ஜெல்லி. இதுவென்பதை நிச்சயமாக ருசிக்கலாம். இது மிகவும் சுவை. ஓ ஆம், ஓ, அடித்தளத்தில் இன்னும் சில எஞ்சி உள்ளன. நான் என்ன செய்யணும்? நான் அதை எப்படி பெறுவேன்? காத்துரு, என் நாக்கு. அது சிக்கியது. கூவெண்டின் சரி, உதவி செய். என்ன செய்ய இதடியா எனக்கு தெரியும். இதை வெட்டி விடுவோம். என் தெரிகிறவதை வெட்டாதீர்கள். இல்லை, நான் அதை செய்தேன். நன்றி. சரி, இப்ப நான் இந்த பெரிய ஸ்கிட்ல ஜெலிய திணிக்க நேரம். இது ரொம்ப சுவையா இருக்குது. ஓ ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ருசியாய் உள்ளது. சரி, இன்னும் கசக்க போறோம். ஓ, நமக்கு ஆரஞ்சும் மஞ்சளும் கிடைச்சிடுச்சு. வாங்க, பச்சை வெளியில் வரல. வாங்க, நான் அதை சுருக்க முடியல. அதை திறக்கலாம். நான் செய்து விட்டேன். இப்போது நான் அதை என் கைகளால் எடுத்துக்கொள்ளலாம். இருங்கள். என்ன? என் கை அது சிக்கியது. பெண்கள், என்னை உதவுங்கள் தயவு செய்து. அவர் சரி அட, சரி அது தொடரு. சரி. தினா. இது சிறிது பிழுது பார்த்துவிடலாம். நான் நினைச்சதையால் இது எளிதல்ல. 1 2 1 0. உல்டிமா, எனக்கு வேற ஒரு இங்கே ஒரு மிக்க புத்திசாலித்தனமான யோசனை இருக்கிறது. நான் பாட்டில் மீது நிறைய ரப்பர் பேண்ட்களை இடலாம். ரப்பர் பேண்ட்கள் பாட்டிலை அழுத்தி செய்து எல்லா இனிப்புகளும் என்னுள் நேரா பிழிந்து கிடக்கின்றன. எனக்கு அவற்றை ரொம்ப அதிகமாவே வேண்டும். இது வேலை செய்கிறது. ஸ்கிடில்ஸ் ஏற்கனவே வெளியே வர ஆரம்பமாய் விட்டது. இது மிகவும் ருசியா இருக்கின்றது. ஓயே, அடடே, ருசியானது. இன்னும் தானியங்கள் இருக்கின்றனவா? வணக்கம். அவைகள் வெளிவரவில்லை. என்ன செய்வது? நண்பர்களே, எனக்கு தெரியவில்லை. அப்போது சரி, எனக்கு வேற ஒரு யோசனை கிடைச்சது. இப்போது நான் இந்த பார்ட்டிலை வெட்ட போறேன். பாருங்க, அது வேலை செய்தது. ஏய், இப்போது நான் அதை பிடித்துக்கொண்டு சுவை உங்களைப் போடலாம். போல என்னையும் உதவ முடியுமா? மிகவும் சரி. ஓ, நன்றி. என் கைகளில் சில ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது இப்போது. ஆனால் இது வேலை செய்தது. மிகவும் நன்றி ஜீனா. நீங்களும் உங்களின் மதிய உணவை சாப்பிடலாம். ஆமாம், நீ சொல்வது சரி. இது மிகவும் ருசியானது. நிறுத்த முடியல. ஓ ஆம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்க சுவையா உள்ளது. நான் முடிச்சிட்டேன். எது இது? கிம்பர்லி பருமளவு பெரிய கேக்கை வைத்திருக்கிறார். ஆனால் எனது மிகவும் சிறியது. ஏனெனில் இது எனக்கு போதவில்லை. ஏவெனில் தீனாவுக்கும் பெரிய கேக்கே இருக்கிறது. என்ன அழகான கேக். மத்த எல்லாத்திலும் நான் மிகப்பெரிய கேக் வச்சுல. ஏன் கடவுளே, நான் தான் இதுவரை இத்தனை பெரிய கேக்குகளை சாப்பிடல. இது எனது. ஆனா குவெண்டின பாருங்க, இது ரோம் சாப்பிட்டது. சரி, இது ரோஸ் அப்படியது. ஆனாலும் நான் இதை நீங்கள் அதை சாப்பிட ஒரு முடியும். கொறிக்கையில் சாப்பிடுகிறீர்கள். ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் ருசியானது. ஆனால் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது. நான் ஒரு கோரிக்கை செய்ய முடியும். அடுத்த முறை பெரியதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஊதலா. ஐயோ, என் கேக். ஏன் என்னை சிரிக்கிறீர்கள்? டினா, உன்னோட வரிசை. ஆமாம், குவெண்ட், இது எனது வரிசை. இல்லை, நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். குவெண்டின், நிறுத்து நிறுத்து. நான் எப்போதும் நிறைய இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் செய்கிறேன். மிகவும் பேராசை. நல்லாகத்தான் யோசனை கிடைச்சது. குட்டி கேலி ஒன்றுக்கு மெழுகுவர்த்திக்கு பதிலாக டினாவுக்கு ஒரு உடையம் வைப்பேன். என்ன ஆகும் பார்ப்போம். அவ்வுடையம் எப்படி தனியும்? பாருங்கள். ஓ, என்ன என்ன நடந்தது? ஏன் நான் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன்? பாருங்க, அதற்கே சிரிப்பாக இருக்கிறது. ஆம், லண்டன், எனக்கு என்ன கேக் இன்னும் ருசியது. நான் அதை நேசிக்கிறேன். என்ன சுவை. சரி கிம்பர்லி, இது நிச்சயம் உன் நேரம். இந்த பெரும் அற்புதமான மற்றும் ருசியான கேக் உண்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் நானும் ஒரு விருப்பம் கேட்க வேண்டும். ஆமாம், அது நிசபமாக நடக்கட்டும் என நிறைவேறுகிறேன். ஆனால் இப்போது இந்த அழகான மற்றும் சுவையான கேக்
கேக் சாப்பிட விரும்புகிறேன். மிக சிறப்பு. ஓ ஆம், இந்த முதல் துண்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. அந்த என்ன நடக்கிறது? ஏன் என் கேக் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏய் ஜான் க்ரூ, அது என் கேக். ஓஹோ டினா நம்மளை கண்டுபிடித்து விட்டார். நிறுத்து. இப்போது உன்னை பற்றி கோபமா இருக்கிறேன். பரவாயில்ல. சரி, நான் ராஜா. தான் உண்ணலாம். ஓ எவ்வளவு குளிர். இது ஸ்ட்ராபெர்ரிகள் சூப்பர் கலவை. ஆஹா, எனக்கு புத்திசாலி. சின்னதா? ஏன் இது இவ்வளவு சின்னது? ஓ மற்றும் நான் மிகவும் பெரியவன். ஸ்ட்ராபெர்ரி. மிகப்பெரிய பிடிப்பேன் கிரீம். என் ஆசை ஒன்று நிறைவேறிவிட்டது. நான் மிகப்பெரிய கனவினை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் பாருங்கள் டினாவை, அவள் தோல்வியாளி. அடடா, எனக்கு சிறிய பகுதி தான் கிடைத்திருக்கலாம். ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. அப்போ இது வச்சு என் பண்ணலாம். வாய் முழுவதும் வழங்கல் கிரீம். ஓ எவ்வளவு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போ முடிஞ்சது என்னுடைய வழி. அத முயற்சி பண்ணலாம். ஸ்ட்ராபெரிகளில் தொடங்குவோம். ஆனால் நிமிடம், நான் முதலில் ஸ்ட்ராபெரிகளை கிரீமுடன் ஒன்றிணைத்து கொப்பளத்தில் வைக்கலாம். சிறிய தகவல். ஆனா யம்மி. இப்போது எனக்கு தோன்றியது ஸ்ட்ராபெரிக்கு சுருண்டு கிரீமில் இட்டு விடுங்கள். அப்படியே எல்லாத்தையும் கலக்கத்தில் சேர்க்கலாம். ஒரு கரண்டியால். இப்போது எனக்கு ஸ்ட்ராபெர்ரி கிரீம் கிடைக்கிறது. சுவையாக இருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான யோசனை. இப்போது நான் கொஞ்சம் டோஸ்ட் சாப்பிட போகிறேன். இதோ ஒரு டோஸ்டர் மற்றும் ரொட்டி துண்டு. ஜவி ஆர் கியூடார ஜிகோ ஐஎஸ்டா தவிர்க்கலாம். இப்போது அவற்றை தட்டு மீது வைத்து மேலே ஸ்ட்ராபெர்ரி கிரீம் தடவி. இதோ சாண்ட்விச். நான் ஒன்றிற்கு பிறகு ஒன்று அடுக்கவிருக்கிறேன். எனவே இது சாண்ட்விச்சாக இருக்காது, இது கேக்காக இருக்கிறது. சிறந்த ஐடியா இல்லையா? முடிஞ்சிட்டதா? போயிலா ஏதோ ஒன்றில்ல. ஓ அது சரி, மேலே கிரீமால் அலங்காரம். ஓஹோ, நான் அது செய்தேன். நான் சுவைக்கிறேன். ஆஹா, குறைந்தபட்சம் நான் உயிருடன் இருக்கிறேன். ஆனால் நான் எதையும் முயற்சி செய்யவில்லை. ஓ நாளை, குறைந்தபட்சம் நான் சுத்தமாக இருக்கிறேன். ஆனால் என் சிகிச்சை அப்படி இல்லை. சரி, அது எப்படி இருந்த போதும் முயற்சி செய்வோம். இது ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு ருசியானது. சரி குவெண்டின், இனி உன் வரிசை. நீங்க சரி, நான் யோசிக்கிறேன். ஓ எனக்கு கொண்டு ஒரு புழுதியான யோசனை உண்டு. நான் கிரீமை எடுத்து அதை பிணைத்து இப்போது அப்படியே ஸ்ட்ராபெரியில் குத்தி பிழிகிறேன். பாருங்கள், ஸ்ட்ராபெரி நிரம்பி பெரியதாகிறது. வெறித்தனமா வாயா வாங்கு. ஓ அது வெடித்து விட்டது. ஆஹா, இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது பெண்களே, சரிதானே? இப்போது நாங்கள் ஹுபுபுபாவின் சிறிய பகுதி அது. மற்றொரு மாதிரி நான் சராசரி அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறேன். வாவ்! ஓ இது உலகிலேயே மிகப்பெரிய பித்தளை ஜெல்லியின் பரிமாறல். நீங்கள் இதை பார்த்தீர்களா? அது என்ன? மன்னிக்கவும் நண்பர்களே, நான் என்னுடைய குமை சுவைக்க காத்திருக்க முடியாது. நன்றி. இது ரொம்ப சுவையா உள்ளது. மேலும் நீங்க பங்கு சரக்குகளை ஊதலாம். குளிர்ச்சி. சரியா? அதில் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஒரு நிமிஷம். நான் அடுத்தது. சரி, எழுதலாம். நான் இல்லை. காத்திருங்கள், நான் அடுத்ததாக இருக்கலாம் தானே? தயவு செய்து. நன்றி. சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். நன்றி கேனி. ருசியா? வாவ், என்ன சுவையானது. அத பாருங்க. எவ்வளவு குளிர்ந்திருக்குது. அப்படி தெரிகிறது. அது ஒரு புதிய அதிசய வலிமையை பெற்றுள்ளது. அது பனிக்குள் ஊதுவதே பாருங்கள். குளிராகி கொண்டிருக்கிறது. மேலும் அது மீண்டும் குளிராக இருக்கிறது. என்னை காப்பாற்றவும், நான் தங்கத்தால் உறைந்து போயிருக்கிறேன். நான் நகர முடியவில்லை. ஹே, நான் அதை அதிகமாக செய்தேன் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே. நன்றி.
இந்த கன்னங்கள் Cheese மிகவும் noodles. சிறியதாக உள்ளன. ஆஹா, ஆஷ்லி இங்க பூட்டப்பட்டிருந்தாளா? ஆம், சரி. எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிறது. வா என் அதிர்ச்சி நம்ப முடியல. அவரு நூடுல்ஸ் சாப்பிட போறாரா? சரி, நீங்க தொடங்குங்க. ஆஹா, என்ன ஹயாங்கம். நான் இத நல்லா குச்சி கொண்டு சாப்பிடுறேன். என்ன என்ன எதற்கு இது வரவில்லை? ஓ, என்னது? அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன். இது ருசியாக உள்ளது. உப்ஸ், பெண்களே, நான் நன்றாக இருக்கிறேன். ஓ மை குட், ராக்ஸி, அது கனவில் நடந்ததல்ல. எனக்கு பெரிய நூடுல்ஸ் பாக்கெட் கிடைத்தது. அமைதியாக இரு. இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஓ, இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது கிழ்ச்சியூட்டும். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கெட்சப் எப்படி? இதுவே ருசியாக இருக்கிறது. இந்த நூடுல்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை. இத கிடப்பிக்க வேண்டாம் கேட்சப் சேர்த்து. ஏன் அது ஏற்கனவே போய்விட்டதா? சரி, சரி, அடுத்து யார்? என் நேரம் வந்துச்சு. வந்துடு பெண்களே. நான் கெட்சப் வச்சு மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம். அஷ்லி இல்லாம இந்த ருசி இல்ல. இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸில் சேர்க்க விரும்புகிறேன். இது மற்றும் மாயமாகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. இதை நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன். முதலிய அருகில் உங்களுக்கு பயன்படுத்த ஒரு சாதனம் உள்ளது. சூப்பர் வேகமாக. முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகிவிட வேண்டும் மற்றும் இரண்டாவது கையை இது உதவிக் கொள்கிறேன். நான் த்ரில்லாகி நிற்கிறேன். இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது. ஆஹா, ருசியாயிருக்கிறது. ஹே, எண்ணி பைத்தியமாகி போய திட்டமோ அதற்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமாக இருக்கிறது. ஊர்ந்து நான் இப்போதான் தொடங்கினேன். இது இவ்வளவு வேகமா முடியாது. ஓ பெண்களே, எவ்வளோ நகைச்சுவை நீங்க. மன்னிச்சுக்கோ, நான் கழுவ நாஞ்சிடுச்சு. இது உங்களுடையதா இல்லையா? ஓ, உண்மையா? நன்றி. நான் எனது பகுதியை அப்படியே முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனம் வருந்தாமல் வேண்டும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஓ ஆம், மரியாதையே இல்லை. அதை பாருங்கள். ஆம், இது உருவாக்கப்பட்டுள்ளது. பார்மலேடு, அது ஒரு வினோதம். வாவ், இது அபாரமானது. என்ன அதிர்ஷ்டம். உண்மையில் என் கோட்டு மிக சிறியதுதான். அவ்வளவு சிறிது எங்கேயோ காணக்கூடிய நிலையில் இருக்கிறது. என்னை பற்றினால் எதுவும் இல்லாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தை விட மேன்மையானது. சரி. ஆஹா, அருமை. நாங்கள் ஒவ்வொரு கடைசியையும் ரசிக்கிறோம். ஓ, ஏ லாஷ்லி, அதை எனக்கு விடு. பாருங்கள், இது எனக்கு சொந்தம். சரி, எனக்கு இன்னும் முழு மத்திய அளவேனும் கோக் இருக்கிறது. நானோ அதனுடன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். முதல பாதியா வெட்டுவோம். சப்பா, கட்டையாகவும் பேனஸ் கட்டையாகவும் பிரிக்கலாம். பார்க்கறையா? என் யோசனையை பாருங்கள். அது மகிழ்ச்சியாக இருந்ததல்லவா? சரி, முயற்சி செய்கிறோம். மகிழ்ச்சி மிகவும் குறைவு இல்லாமல். இது முதல் தடவை நான் ஏதேனும் மதுரை சுவையுடன் மோர் மேலட் சுவைத்திருக்கிறேன். இது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. ஹே கென்னி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? சரி, ஐயோ, நீ ஏற்கனவே உன் ஜாம் உணவுக்கு பின்தங்கி இருக்கிறாய். அதை முழுமையாக அனுபவிக்க செய்துவிடு. அருமையானது. அதை அனைத்தையும் ஒரே முறையில் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நேரம்தான். என் சூப்பர் மெகா கோலாவை முயற்சிக்கவிருந்தேன். நேரம் எண்ணிக்கொண்டிருந்தேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி தோழி,
உன்னுடைய லேபிளை களைந்துவிட நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய உள்ளே எவ்வளவு சூப்பராக இருக்கிறாய் என்பதை பார்க்க முயற்சிக்கலாம். ஆம், எனக்கு ஒரு அழகான யோசனை உள்ளது. அதை மிக பெரியதாக ஊற்றலாம். ஆமாம், அது அவ்வளவு எளிதல்ல. சரி, பரவாயில்லை. இப்போ நான் எல்லாவற்றையும் ஒரு சரிகரவையை பயன்படுத்தி உருக்க போறேன். ஒரு அழகானதாக்கும். ஓடே ஓஹா, ஆஹா, இது உணர்ச்சி கிளர்ச்சி. ஆஹா, நான் சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஆமாம், இது ஏஏஜிவேயோரி சுவையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்வோம். உண்மையாக கூறுகிறேன், இது எடுக்கின்ற நேரத்தை விட குறைவாக ஆகும் என்று நினைத்தேன். முடிவிற்கிறீர்களே, தயாரா? ஓஹோ ஓஹோ, இது என்னிடம் உள்ளதை முயற்சிக்க நேரம். அது மிகவும் ஆரோக்கியமானது. இப்போ அது முந்தியதை விட ருசிகரமாக இருக்கு. நாங்களும் முயற்சிக்க விரும்புகிறோம். அமைதியாக இருங்கள் மக்கள். அது வேலை செய்யாததற்கு. வா ராக்ஷி, அவள் அதையெல்லாம் குடித்து விட்டாளே. ஒரு தங்கம். ஹா, இது அற்புதமானது நண்பர்களே. அதை பற்றி கனவு காணக்கூடாது. என்ன காரணம்? இது நான் இதுவரை பார்த்த சிறிய பிட்ச் என்பதே. மற்றவங்க போல நான் அந்த சராசரி அளவு இனிப்புகளையே சாப்பிடுகிறேன். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ரே, எனக்கு பெரிய பகுதி கிடைச்சது மற்றும் அது அருமையாக இருக்கும். ஆஷ்லி, நீதான் முதலில். நன்று. சரி, என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். என் சிறிய பட்டாசுகளை எப்படி பிடிச்சிருக்கிறது? அப்படின்னா முடியுது. அம்மா, நேரா என் கண்ணில். வா, சரி, பாப் ராக்குகளை முயற்சித்து பார்க்கலாம். அட, இது ரொம்ப குளிரா இருக்குது. எனக்கு பிடிக்கும். அத பூர்த்தியா என் வாயில போட்டால் என்ன ஆகும் என தெரியல. பாதுகாப்பா இருங்க. அழுதோ, எனக்கு அது கையில் இருந்து விட்டு விட்டது போல தோன்றுகிறது. மன்னிக்கவும், முடியாது. அது இல்லை. ஓ, முகம் மேசையில் சிந்தப்படுகிறது. ஓ இல்லை, மீண்டும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மிகவும் அதிகமான பட்டாசுகள். எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்களா? பார்க்கவும், இது எங்களை மாசாதிரம். சீரமைப்பை தொடங்குவோம். உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். என்னிடம் குளிர்ச்சியான வண்ணமயமான இனிப்புகள் உள்ளன. புதன்கிழமை கசப்பான இனிப்புகள் உள்ளன. என்னிட் முதலில் தொடங்குவாள். நான் ஸ்கிட்டில் சுட தொடங்க விரும்புகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த நிறமிகு மிட்டாய்களை நான் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். ஏனிட் கேக்கை அலங்கரிக்கவும். நீங்க சரி, வென்ஸ்டே. சரி, முதல் அடியுடன் தொடங்கலாம். எல்லாவற்றையும் ஸ்கிட்டில்ஸ் கொண்டு மூட விரும்புகிறேன். நன்றாகவே போகவில்லை என நினைத்தேன். நீ என்னை கிண்டலடிக்கிறாயா? ஒரு நிமிடம் காத்திரு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. இதை செய்வோம். எனிட், நீ என்ன செய்தாய்? ஓ எனிட், நீ புதன்கிழமையை வருத்தமடைய செய்தாய். இது நிச்சயமாக மதிப்பில்லாதது. ஆனால் இது அழகாக தான் இருக்கிறது. புதன்கிழமை என்ன செய்ய போகிறாள் என்று பார்ப்போம். முதலில் எனக்கு சில பாப் கேண்டி தேவை. அறுப்பை விட சிறந்தது. அதுதான் எனக்கு தேவை. அற்புதம். அதை கேக்கின் மீது ஊற்றுவோம். மோசமாக இல்லை. டாக்ஸிக் வேஸ்ட் காண்டி. நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிவேன். என் காழியை எடுத்துக்கொண்டு
மிட்டாய் ஜாரை திறக்கிறது. ஏனிட், நீ இதற்காக பச்சாத்தாபப்படுவாய். இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை எச்சரித்தேன். சரி, காந்தலியில் மிட்டாய் ஊற்றுகிறேன். எலும்பு கூட்டத்தின் கையை எடுத்து எல்லாவற்றையும் கலக்குகிறேன். சிறப்பு, என் மந்திரம் தயாராகிவிட்டது. அதை கேக்கின் மீது ஊற்றுகிறேன். வாவ், அது குழு. புதன்கிழமை. அருமையான யோசனை. போய் வா கெனிட், நீ என்னை தொந்தரவு செய்கிறாய். இப்போது கம்மி பாம்புகள். ஓ, இது மிகவும் நீளமாக இருக்கிறது. And Sandan or a cradle penamulad Samariel. ஏனிட், இங்க செல்லமே. என்னிடம் என்ன இருக்கிறது பாரு. ஓ, என்ன ஒரு பாம்பா? அதை அப்புறப்படுத்து. ஒரு நிமிடம். இது ஒரு மாம்பழ பாம்பு. இது ருசியானது. கேக்கை அலங்கரிப்போம். நான் அதை மேலே வைக்கப் போகிறேன். ஆம், அது ஒரு மேதை யோசனை. போ, நான் இப்பொழுது என் கமீஸ் சாப்பிடுவேன். சரி, எனக்கு நிறைய வண்ணமயமான கம்மி மீதம் இருக்கிறது. நீ என்ன தெரியும்? ஒன்றை முயற்சிப்போம். இந்த அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு பபிள் ஊதுவேன். அப்படியே போகலாம். வாவ், அது மிக பெரியது. எனிட், நீ மிகவும் நகைச்சுவையானவள். ஓ, உனக்கு ஒரு யோசனை இருக்கிறதா? அது என்ன? எனக்கு தெரியும். நீங்கள் பபுல்கம் ஸ்பெகட்டி செய்ய விரும்புகிறீர்களா? சரிதானே? அது அற்புதமாக இருக்கும். வாங்க தொடங்கலாம். ஓ, ஏதோ ஏற்கனவே நடக்கிறது. அற்புதம். பெண்களே, நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். மேலும் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த பாணியில். ஆனால் அடுத்ததாக நீ என்ன செய்ய போகிறாய்? ஓ, இன்னும் பல இனிப்புகள். எனிட் கார்டன் கேண்டி மற்றும் ஜெல்லி கரடி வைத்திருக்கிறார். வென்ஸ்டே கமி கண்கள், மார்ஷ்மெலோஸ் மற்றும் சிரப். சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தொடங்க போகிறேன். இந்த பெரிய ஜெல்லி கரடியை பாருங்கள். ஓ, ஒரு யோசனை. எனக்கு ஒரு கிண்ணம் தேவை. என் கரடிய அதில் வைக்கிறேன். அடுத்தது நமக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. என்னிடம் எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஹேர் ட்ரையரை ஆன் செய்து வெப்பமான காற்றை கரடியின் மீது செலுத்துகிறேன். பை பை ஹனி. அது முழுவதும் உருகிவிட்டது. அது உண்மையில் சில வினாடிகள் தான் எடுத்தது. ஆனால் நீ இப்போது என்ன செய்கிறாய்? ஓ, எனக்கு தெரியும். நீ ஒரு இதய வடிவில் மார்மலேட் விரும்புகிறாய். ஓகே. என்கிடம் மார்ஷ்மெலோஸ் இருக்கின்றன. அதிலிருந்து தொடங்கலாம். திறக்கிறேன். அச்சுரை சிறுவன் பிரீடரியூர் வென்றேன். லாம் மார்ஷ்மெலோக்களையும் ஆற்றினேன். அப்போ நான் ஒரு தீவிரவாதி தேவை. இவ்வளவு பயப்படாதே. நான் மார்ஷ்மெலோக்களை மட்டும் அறுக்குவேன். இது அதிக மகிழ்ச்சி அளிக்கிறது மற்றும் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவதை விட வேகமாக உள்ளது. நீ அதோட என்ன செய்கிறாய் வென்ஸ்டே? ஐயோ, உன் கைகள் மிகவும் அழுக்காகவும் மார்ஷ்மெல்லோக்களால் மூடப்பட்டும் இருக்கின்றன. ஓ, எனக்கு தெரியும். இது உண்மையான சிலந்தி வலை போல தெரிகிறது. அது ஒரு மேதை யோசனை. வென்ஸ்டே, நீங்க கேக் அலங்கரிப்பதில் மிகவும் திறமையானவர். நன்றாக இருக்கிறது. சரி, இங்கே என் கமி இதயங்கள். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். அதை கொண்டு கேக்கை அலங்கரிப்போம். அழகாக இருக்கிறது. அப்படியா? அப்படியா? அடுத்தது என்ன செய்யலாம்? கமி கண்கள். எனக்கு அது பிடிக்கும். ஜாரிலிருந்து அவற்றில் சிலவற்றை எடுத்துக்கொள்வோம்.
எனிட் மீது ஒரு பயங்கரமான தந்திரத்திற்கான சிறந்த யோசனை எனக்கு வந்தது. ஓ, என் கண். என்ன புதன்? ஓ இல்ல, என்ன ஒரு கனவு. ஓ, என்னை ஏமாற்றுவதை நிறுத்து. வென்ஸ்டே. புதன்கிழமை, உன் கிண்டல்களுடன் கவனமாக இரு. வாவ், அது கண் வடிவில் உள்ள பான்கேக் தானா? நீங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள். கொஞ்சம் சார், புது இரத்தம் போல இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஏய், யார் கத்துகிறார்கள்? என்னேட், போய்விடு. மன்னிக்கவும். உங்கள் அலங்காரங்கள் என்னை பயமுறுத்துகின்றன. சரி, எனக்கு பழ்காந்தி இருக்கிறது. அதிலிருந்து அழகான வடிவங்களை உருவாக்க வேண்டும். ஒரு அழகான மேகத்தை போல. கண்களும் புன்னகையும் கொண்டது. ஓ, அந்த கன்னங்களை பாருங்கள். நான் இதை ஏற்கனவே விரும்புகிறேன். நான் அருமையாக இருக்கிறேன். வணக்கம், உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு சிறந்த பொருட்களை கொண்டு வந்துள்ளேன். நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சிற்றுண்டிகள் தேவை. இதோ உங்கள் பணம். நன்றி. சரி சரி சரி, இப்போது எனக்கு மஞ்சள் ஸ்பிரிங்கிள்ஸ் கிடைத்து விட்டது. அதை கேக்கில் அலங்கரிக்க வேண்டும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. இதோ சில நல்ல பொருட்களும் உள்ளன. இங்கே என்ன இருக்கிறது? யார் தொடங்க போகிறார்கள்? புதன். ஆம், அவள் முடிவு செய்தாள். இது அவளது முறை. ஆம், சரி, நான் ஓரியோஸ் கொண்டு தொடங்க விரும்புகிறேன். எனக்கு இந்த பிஸ்கட்டுகள் பிடிக்கும். இது சுவையாகவும் கருப்பாகவும் இருக்கிறது. இதோ ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. அனைத்து கிரீமையும் அகற்றுவது. நான் அதை தனி பாத்திரத்தில் வைக்கிறேன். முடிஞ்சது. என்னை பார்த்து கொண்டே இருக்காதே. நீங்கள் என்னை கவனச்சிதற செய்கிறீர்கள். புதன்கிழமை, நீ என்ன செய்ய போகிறாய்? ஏதேனும் யோசனைகள் இருக்கிறதா நண்பர்களே? ஓ, ஓரியோ கிரீமால் உருவாக்கப்பட்ட ஒரு மண்டையோடு வடிவம். நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். புதன்கிழமையால் கவனம் சிதறியது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இங்கே சில வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. அதை ஒரு ஆழமான கிண்ணத்தில் ஊற்றுகிறேன். என் கைகளை நக்குகிறேன், ஏனெனில் இது மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் அதில் ஒட்ட வேண்டும். இப்போ அதை பாருங்கள். என் கேக் பகுதியின் மீது நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. வாவ், அது ஒரு சிறந்த லைஃப் ஹேக். என்னேட், அடுத்தது என்ன செய்ய போகிறாய்? ஓ, லெகோமேன் பில்டர்ஸ், எவ்வளவு குளிர். என்னேட் முழு செயல்முறையையும் கட்டுப்படுத்துகிறார். அது குளிர்ச்சியாக வந்தது. நீங்கள் அதை செய்ய முடியுமா? நன்றி நண்பர்களே, நீங்கள் எனக்கு மிகவும் உதவினீர்கள். சரி, எல்லாம் தயார். ஓ, காத்திருங்கள், சில கூர்மையான குச்சிகள் உள்ளன. நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஒருவேளை அவற்றை சாப்பிடலாமா? கெட். நான் அதை என் கேக்கை அலங்கரிக்கவும் பயன்படுத்துவேன். சரியாக இருக்குது. இது ரொம்ப அழகா வந்துள்ளது. சரி, இங்கே என் மண்டைகள். அவை தயாராக உள்ளன. அவற்றை கேக்கில் வைக்கிறேன். என்னேட், என்ன இல்லாம இந்த கேக்கை சாப்பிட நினைக்க கூடாது. நான் முடிக்கிற வரை காத்திரு. அடுத்தது ஒரு பாப் 8. சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் வாங்குவோம். அதை அச்சில் ஊற்றுகிறேன். பாப் 8 அச்சில். இப்போது சில கருப்பு நுடல்லா. அதை அச்சில் ஊற்றுகிறேன். இதையெல்லாம் என்னால் எதனால் உரைய வைக்கலாம்? ஒரு யோசனை. மின்ட் மென்டோஸ் எனக்கு உதவும். அது உனக்கு எப்படி உதவும்? வென்ஸ்டே. ஓ, நீ முழு பாக்கெட்டையும் சாப்பிடுகிறாயா? மற்றும் பப்ளிகம். ஓ,
நான் புரிந்து கொண்டேன். ஒரு குளிர்ந்த மூச்சு. அது உண்மையிலேயே ஒரு மேதை யோசனை. இத பாருங்கள். எனக்கு இது பிடிக்கும். நான் முடித்து விட்டேன். இது மிகவும் குளிர்ச்சியாக வந்துள்ளது. அதை முயற்சி செய்யலாம். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீ தயாரா? புதன்கிழமை முதல் அடுக்கு மூலம் தொடங்கலாம். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மேலும் மேல் பக்கத்தில் பபிள் கம் இருக்கிறது. நான் ஒரு பபிள் ஊத முடியும். வாவ், இப்போது எல்லாம் வானவில் நிறமாக உள்ளது. அதை என்னிடமிருந்து அகற்றுங்கள். என் கேக் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை ஒரு முறை சுவைத்து பார்ப்போம். எவ்வளவு புளிப்பு, ஆனால் ருசியாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் சிறப்பாக செய்தீர்கள். புதன்கிழமை என்ன நடக்கிறது? எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அவளுக்கு உதவுவேன். ஒரே ஒரு வாளி போதுமா? நன்றி எனட். நீங்கள் என்னை உண்மையிலேயே காப்பாற்றினீர்கள். See, den auf am work in the Grauman Weiner so. Nice. Keeper, this are rear it kiefer to tell. என்னிடம் கமி கண்கள் இருக்கின்றன. இது அற்புதம். எவ்வளவு அழகான இதயம். இதை பரிசோதிப்போம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. என் மேகத்தை பாருங்கள். நண்பர்களே, நீங்கள் நிச்சயமாக பசித்திருந்தீர்கள். ஏனெனில் கேக் இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் நிறைந்து விட்டீர்களா? சரி, அதுவே சவாலின் முடிவு. எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. உங்கள் வீடு விட என் வீடு கொஞ்சம் மோசமானது. ஆனாலும் பரவாயில்லை. இதை எப்படி சரி செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இதற்கு எனக்கு சாதாரண கார்ட்போர்டு தேவை. வீட்டின் சுவர்கள் மூடும். அதை நிச்சயமாக தேவையில்லை. அதன் பிறகு முட்டைகளிலிருந்து ஒரு மரத்தை எடுத்து அதை வெளிச்சமான நிறத்தில் வரைகிறோம். அதை கூரையில் போடுகிறேன். இதை பாருங்கள். சரி, இப்போது இது முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது. இது மிகவும் பிரகாசமானது மற்றும் குளிர்ச்சியானது. வணக்கம் என் பதிவாளர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரியும். நான் சாதாரண கார்ட்போர்டை பெற்று அதிலிருந்து வட்டங்களை வெட்டி அதை மஞ்சள் நிறத்தில் வண்ணப்பூசி போடவேன். அப்படி செய்கிறோம். பிறகு அந்த சிரிக்கும் முகத்தை பார்த்து பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறதோ பாருங்கள். கண்ணியங்களை இந்த சுவர்களில் ஒவ்வொரு முறையும் கொள்வது வெறுக்கிறேன். உங்களுக்காக ஒரு கூடுதல் சிரிப்பு முகம் உண்டு. ஓஹோ, அது மிகவும் ஆபாசமானது. சரி, அது ஒரு கேலிவிக்கிரி. ஆனாலும் நான் ஒரு நல்ல யோசனை கண்டுபிடித்தேன். என் ஊர்கொலுமை மிகவும் அழகாக இருக்கிறது. அதில் என் முழு வீட்டையும் ஓவியம் செய்ய இருக்கிறேன். நல்லது, அதை எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்பேன். இந்த இளஞ்சிவப்பு பனிக்கும் மேலங்கியை கவனியுங்கள். இது கூரை மீது அழகாக இருக்கும். இப்போது நான் நுழைவு மற்றும் ஜன்னலை அலங்கரிக்கப் போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை மஞ்சளாகவே உள்ளது. அந்த எழுத்துக்களையும் பூக்களையும் பாருங்கள். இது என் வீட்டை சுற்றி இருக்கும். என் வீடு இப்போது மிகவும் அழகாக இருக்கிறது. பூநூல் குடி இவன் வசிப்பவரை போல். அப்படியா? நேரம் வந்துவிட்டது. நான் என்னுடைய வீட்டையும் அலங்காரம் செய்ய வேண்டியதுதான். எனக்கு உதவி தேவை. ஆஹா, ஹெலிகாப்டர் வந்து விட்டதே. செய்யப்படும். அப்புறப்படுற உங்க வீடு இப்போ பொன்னானது ஆகும். அண்ணா, எவ்வளவு அற்புதமா இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்ல. அதை பாருங்கள். இங்கு இருக்கிறார். வேற ஏதும் கோரிக்கைகள் உள்ளனவா மேடம்? நாம் கூரையை அலங்கரிக்க வேண்டும். ஆம், நான் இந்த சிவப்பு தலையணைகளை அதில் வேண்டுகிறேன். ஒன்று உண்மையா கொண்டு இருக்க போறதே. எளிதாக.
மோலி அம்மா, இன்னும் சில நிமிடங்களில உங்கள் வீட்டை நீங்கள் அடையாளம் காண முடியாது. அந்த ரைன் ஸ்டோன்ஸ் பாருங்களேன். உஃப், சிவப்பு கம்பளம். கண்டிப்பாக அது கொஞ்சம் கனமா இருக்குது, ஆனால் அது சிருஷ்டியா இருக்கிறது. அழகு டாலர் சின்னம். ஒருபடி நான் முடித்து விட்டேன். சாம், நீ எனக்கு அற்புதமானவனா. நான் உன்னை விருது பெற வைப்பேன். ஃப்ரீயா விட. ஓ, உன்னை படம் பிடிக்கல நினைச்சேன். சரி, வீடு தயார். அதன் உள்ளே பராமரிக்க நேரம் வந்துவிட்டது. இது கைவிடப்பட்டதாக இருக்கிறது, ஆனால் என்னை உதவ வேண்டியது என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த செய்தித்தாள்களை காணுங்கள். நான் அவற்றை சுவற்றில் ஒட்ட வேண்டும். நல்லது. ஓ, ஏதோ என் முதுகில் உள்ளது. அதை சீந்து அகற்ற வேண்டும். ஓ, அதை பாருங்கள். நான் தரையில் இந்த பெட்டியை கண்டுபிடித்தேன். அதை வக்கி மாடியாக கொள்ளலாம். நிறைய உள்ளன. நான் எங்காவது உட்காரவும் வேண்டும். என்ன? முதல் ஒரு மேசை, கொஞ்சம் உப்பு மற்றும் ஒரு குப்பை மூட்டை. அதுல நான் உட்கார்கிறேன். அழகாக இருக்கு. என் வீட்டின் உள்ளே அலங்கரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த மென்மையான கம்பளி நண்பர்களை பாருங்கள். எனக்கு என் பிரியமான விளையாட்டு பொருள்கள் இங்கு நிறைய உள்ளன. என் அழகான வீட்டில் நான் தனியாக இருக்க மாட்டேன். வணக்கம். இப்போது சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். இதற்கு நான் ஒரு அழகான அலமாரியை மற்றும் 2 மேகங்களை மற்றும் ஒரு வானவில் தொங்க விடுவேன். அலங்காரம். ஆஹா, என் சரியான மேசை. மீதமுள்ள பொருள்களை இதில் போடுவேன். அதாவது எனக்கு அது கண்டிப்பாக தேவை. குறிப்பாக என் மேக்கப். சூப்பர். ஆம், இது இங்கே விலை உயர்ந்ததே. ஆனாலும் இது ஓரளவு சோம்பல். பொருட்களுடன் வேலை செய்யலாம் மற்றும் ஆரம்பிக்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. அதை தரையில் செருக்குவேன். இப்போ நான் விலை உயர்ந்த சிவப்பு திரையை தொங்கவ போகின்றேன். என்னை தொந்தரவு செய்யாதே. எனக்கு இடம் ஒன்றை செய். மேலும் காலணிகள் மற்றும் கைப்பைகள் எவ்வளவு சிறப்பாக தெரிகிறது பாருங்கள். என் அனைத்து விலையுயர்ந்த விஷயங்களும் இங்கே இருக்கின்றன. ஏதேனும் ஒன்று குறைகிறது. ஒரு பொன் மேசை மற்றும் ஒரு பொன் நாற்காலி. எல்லாமே பொன் நிறத்தில். எனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன் இருக்கிறது. அது கூட பொன் நிறத்தில் தான். நண்பர்களே, உங்களுடைய வீடுகள் அற்புதமாக இருக்கிறது. நாமும் அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். யாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, அவர் இல்லை, நான் நேரமாகவே வந்தேன். இந்த காகிதத்தாலான வீட்டை கொள்ளையடிக்கவில்லை. இந்த இளஞ்சிவப்பு வீடும் விசித்திரமாக இருக்கிறது. இந்த பொன்வண்ணமான இடம் எனக்கு பொருந்துகிறது. ஓ, ஓ, நவா, இது பச்சை. ஓ, வெறும் பசியாயிற்று. இதை செய்யலாம். இன்னும் ஒன்று உள்ளது. அவைகளில் பல இருக்கின்றன. அன்று உங்கள் டோனட்ஸை உண்கின்றீர்கள். நான் வீட்டுக்குள் செல்வேன். நிழல் காட்டிக்கு தெரிவித்த உண்மையான நகை. அது உண்மையில் அழகாக இருக்கிறது. கையொப்பம். $10. விசித்திரமா இருக்குது. ஆனாலும் நான் அதை கொண்டு செல்வேன். வாவ், பாருங்க, ஆச்சரியம். அச்சச்சோ, நான் விழுந்துட்டேன். உண்மையான கனிவு கிடங்கி இருக்கிறது. அது எனக்கு தேவைப்படுதல் தான். ஓ, மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நான் எதையும் பார்க்க முடிவதில்லை. இவர் யார்? ஓப்ஸ், நான் பெற்ற விஷயம். என்ன செய்ய வேண்டும்? முதலில் எல்லா நகைகளையும் திருப்பி கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான்.
அப்பா அது நன்றாகவே கடினமாக இருந்தது. நன்றா செய்தாய். ஆமாம், நான் சரியாக இருக்கிறேன். மோனிகாவுக்கு சிவப்பு நுடல்லா இருக்கிறது. ஓ அது சரி. ஆனால் பிரிட்னிக்கு ஹப்பா பாப்பா சுவை ஜெல்லி இருக்கிறது. ஓ அருமை. நிக்கோலுக்கு பச்சை பருத்தி மிட்டாய் கிடைத்தது. சூப்பர். அப்போ நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். எனக்கு அனுமதி. அதை திற. ஓட்ஸ். மோனிகா கவனமாக இரு. அது நேராக என்னை நோக்கி பறந்து வந்தது. நோடல்லாவை டிவம் சுவைக்க விரும்பினேன். இது ஹோம் சாவையா இருக்கணும். அதை முயற்சிப்போம். மீம் ருசியா இருக்குது. நுடல்லாவை அச்சுகளில் ஒற்றுங்கள். இது கனமாக இருக்கிறது. நான் அதை செய்யலாம் என்று நினைக்கிறேன். அருமை. முதல் ஒன்று, இரண்டாவது மற்றும் மூன்றாவது. இப்போது சில ஸ்கிட்டில்ஸ் சேர்ப்போம். இதுல ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. இதுவும் மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் உடன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது சாக்லேட்டை உறைய வைக்கும் ஸ்ப்ரேவுடன் தெளிக்கவும். அருமை. பார்ப்போம் என்ன நடக்கிறது. குளிர். சுவைக்க நேரம் வந்துவிட்டது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இந்த சாக்லேட்டை நான் மிகவும் விரும்புகிறேன். ருசியாக இருக்கிறது. இது மிகவும் ருசியாக தெரிகிறது. நான் பார்ப்பதை நிறுத்த முடியவில்லை. ஆமா. ஓ எனக்கு நுடல்லா ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப முயற்சிக்கலாமா? கூல். என் ஜெல்லி மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை சுவைக்கிறேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஓயா எனக்கு இது பிடிக்கும். ஓ இது கம்மம் கூட. கூல். நான் ஒரு பபுள் ஊத முடியும். சரியாக வேலை செய்கிறது. குளிர்ந்த பலூன். நான் இன்னும் அதிகம் சாப்பிட்டு பெரிய பபுள் ஊதலாம். வாவ் அதை பாருங்கள். அற்புதம். பிடிக்கிறாயா நிக்கோல்? ஆம். இப்போது மோனிகா. ஆம் நான் அதை பிடிக்கிறேன். அதை அடித்து விடுகிறேன். ஓ பெண்களே மறைவில் இருங்கள். ஓஹோ இப்ப நாங்க ஜெல்லியால் ஒட்டிக்கிறது இல்ல. சரி இப்ப ஒன் முறை நிக்கோலோ. சரி அருமை. நான் அதை முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையா இருக்குது பாருங்க. எனக்கு பருத்தி மீசை இருக்குது. சிறப்பு. அது நகைச்சுவையாக இருக்கிறது. நான் அதை முயற்சிக்கிறேன். ருசியாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. பிரிட்னி அதை எனக்கு கொடு. என்ன? ஓ எனக்கு தெரியும். ஹக்கி வக்கி. ஒருவேளை ஒரு குப்பவாளி இல்லையா? ஒரு கண்ணாடி தண்ணி இல்ல. சிறப்பு. நாம் கண்டியை நீரில் கரைக்க முயற்சிப்போம். வாங்க ஒன்றாக பார்ப்போம். சரி அதை உள்ள வைக்கிறேன். சரி சரி. வாவ் அது அருமை. அது கரைகிறது. இப்போது நான் அதை ஒரு காக்டெயிலாக குடிக்கலாம். ஓ இது மிகவும் சுவையாக இருக்கும். வாவ் நீ மிகவும் வேகமாக இருக்கிறாய். உண்மையா? அது மிகவும் சுவையாக இருந்தது. ஓ பெண்களே, நமது உதடுகள் மற்றும் காதுகள் பற்றி என்ன? சரி, இதுவே ஒரே நிற உணவை சாப்பிடுவதின் விளைவுகள். போகலாம். வாவ் அது முழு டோனட் மற்றும் அது மிகவும் பெரியது. அதை பிரிக்க வேண்டும். அது தட்டு நிறம். என்ன விஷயம்? பிரிட்னி அதை எனக்கு கொடு. இல்ல அதை திருப்பி கொடு. பெண்களே நிறுத்துங்கள். நீங்கள் அதை கீழே விட போகிறீர்கள். இப்போது அனைவருக்கும் ஒரு டோனட் உள்ளது. டெப்பு இது ரொம்ப சுவையா இருக்கணும். உங்களை யார் அதை கைவிடாம விரைவா சாப்பிட முடியும்னு தெரியல. 3 2 1 வேகத்தை அதிகரிக்கலாம். ஓ பிரிட்னி மிகவும் பசிக்காக இருக்கிறாள். மோனிகா ஒரு துண்டு மட்டும் சாப்பிட முடிவு செய்தார். நிக்கோல் ஒரு முழு டோனட்டை தனது வாயில் வைக்க முடிந்தது. நாங்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தோம். வாவ் நான் வென்றேன். நான் மற்றவர்களை விட வேகமாக செய்தேன். நீங்களும் கண்ணாடியை மட்டும் துடைக்க வேண்டும். முடியாது. பெண்களே எங்கள் முகம் மற்றும் மூக்கிற்கு என்ன ஆனது? நீங்கள் மேலும் மேலும் நிறமயமாகி வருகிறீங்க. அருமை. பெண்களே முயற்சி செய்யாதீர்கள். அதை துடைக்க முடியாது. புதிய சுவைகள். பிரிட்னிக்கு ஒரு சுபா சப்ஸ் இருக்கிறது. நிக்கோலுக்கு ஒரு பால் குலுக்கல். அருமை. இது மிகவும் பெரியது. ஆனால் மோனிகாவுக்கு இந்த முறை அதிர்ஷ்டம் இல்ல. அவளுக்கு மிகவும் காரமான சிப்ஸ் இருக்கிறது.
நான் முதலில் தயாராக இருக்கிறேன். எனக்கு மிகவும் பெரிய சூப்பர் ஷப்ஸ் இருக்கிறது. என்ன அழகான மஞ்சள் நிறம். நாம் இதை முயற்சி செய்யலாம். ஹோம், எனக்கு இது பிடிக்கும். நான் எப்போதும் சுபா சப்ஸ் விரைவாக சாப்பிட முயற்சிக்க வேண்டும் என்று கனவு கண்டேன். ஒரு துருப்பி இதற்கு உதவும். நாங்கள் சுபா சப்ஸை துருப்பியில் வைத்தோம். இப்போது துருப்பியை தொடங்கி சுபா சப்ஸ் தானாகவே திரிகிறது. சூப்பர் யோசனை. சரி சரி சரி, ஆம், எனக்கு தெரியும், நான் பிரில்லியன்ட். இதை பரிசோதிப்போம். சுபா சப்ஸை துவங்குகிறேன். நாக்கை வெளியே போடுவோம் மற்றும் ஓ, நான் என் நாக்கில் ஒரு துளை செய்து விட்டேனா? ஓ இல்ல பிரிட்னி, நீ லாலிபாப் கொண்டு உன் நாக்கில் ஒரு துளை உருவாக்கி விட்ட. ஓ சரி, பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஒரு யோசனை எங்களுக்கு வந்தது. பேச்சஸ் எல்லாவற்றையும் பூர் செய்ய வேண்டும். அது ஒரு சிறந்த யோசனை. ஓ நன்றி பெண்களே, இது உண்மையில் உதவியது. சரி, யாருடைய முறை இது? மோனிகா, நிக்கோல் பத்தி என்ன? இல்ல 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 மோனிகா, இது உன் முறை. சரி. நான் இதை செய்ய விரும்பவில்லை. எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இது மிகவும் பெரிய ஷிப் மற்றும் மிகவும் சிவப்பு. இது மிகவும் காரமாக இருக்க வேண்டும். ஹே நிக்கோல், எனக்காக பணத்திற்காக சிப்ஸ் சாப்பிட தயாரா? இல்ல. சரி பிரிட்னி, உன்னால் முடியுமா? நான் சிந்திக்கிறேன். இல்ல. எவ்வளவு காரமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே எரிகிறேன். ஐஸ், நான் இதை செய்ய முடியாது. இது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? மோனிகா, நீ செய்ய முடியும். நிக்கோல், நம்முடைய நண்பருக்கு ஆதரவு கொடுப்போம். வா வா மோனிகா, நீ செய்ய முடியும். மோனிகா, நீ எல்லோருக்கும் ஒரு ஹீரோ. நீ இவ்வளவு பெரிய கார சிப்ஸை சாப்பிட முடிந்தது. ஓ, இப்போது மோனிகா ஒரு டிராகன் போல நெருப்பு ஊற்றுகிறாள். நான் மோனிகாவை விரைவில் காப்பாற்ற வேண்டும். ஓ, நான் உனக்கு உதவுகிறேன். மோனிகா, என்னோட வா. உன்னை குளிர்ச்சியாக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். நான் குளிர்சாதன பெட்டியை திறந்து உன் தலையை அதில் வைக்கிறேன். வாவ், நைஸ். இது உதவியதா? அருமை. சூப்பர் பிரிட்னி, நன்றி. அப்போ திரும்பி போவோம். நிக்கோல், எல்லாம் சரியாக இருக்கிறது. இப்போது உன் முறை குளிர். இப்போது என் காக்டெயிலை முயற்சிக்கிறேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. மேலே இருக்கும் கிரீம் மிகவும் நல்லது மற்றும் இனிப்பாக உள்ளது. நான் ஆரம்பத்தில் மேலே உள்ள அனைத்து கிரீமையும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ இப்போது நான் காக்டெயிலை சுவைக்கிறேன். ஓ, இது ருசியாக இருக்கிறது. கண்கள் பச்சையாக மாறின. அது வேடிக்கையாக இருக்கிறது. நான் மீண்டும் முயன்றால் என்ன ஆகும்? ருசியாக இருக்கிறது. ஐயோ பெண்களே, நிறுத்த முடியாது. நிக்கோல், நீ ஒட்டுமொத்த காக்டெயிலையும் தனியா குடிச்சிட்ட. ஓ மை காட், நீ ஒரு டிஸ்கோ பால் போல பிரகாசமா இருக்கிற. விசித்திரமா இருக்குது. அந்த பிரகாசம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஓ பெண்களே, நீங்கள் அடுத்தவர்கள். அவைகளும் வண்ணமயமாகின. விரைவில் நீ முழுவதும் வண்ணமயமாகி விடுவாய். இதற்கிடையில் இன்னும் சில நல்லவற்றை அனுபவிக்கலாம். ஓ மை காட், வாங்க கையடிக்கலாம். வாவ், இவை புதிய சுவைகள். மோனிகாவுக்கு ஒரு அருமையான கேக் பாப் இருக்கிறது. ஓரே, மிகவும் பெரியது. ஆனால் நிக்கோலுக்கு ஜெல்லி கண் மட்டும் மீதம் இருந்தது. கூல். ஆனால் பிரிட்னிக்கு மஞ்சள் மார்ஷ்மெல்லோ உள்ளது. அது மிகவும் நகைச்சுவையாக குலுக்குகிறது. நாமே அறுவருடன் தொடங்க வேண்டும். ஏய், நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். அருமை, அதை முயற்சிப்போம். எனக்கு ஒரு ஸ்பூன் வேண்டும். மாணவனுடன் தொடங்கலாம். அது ருசியாக இருக்கிறது. நான் அதை சுவைக்கிறேன். ஓ, கண் உள்ளே என்ன இருக்கிறது? ஓ, அதுவும் பச்சையாக இருக்கிறது. அது ஜெல்லி. அதைவும் சுவைக்கலாம். எவ்வளவு சுவையா இருக்கு. இந்த நிரப்பு ரொம்ப நல்லது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ, நான் நிறுத்த முடியல. ஓ ஓ, என் கை சிக்கி கொண்டது. மோனிகா, எனக்கு உதவுங்க. நிச்சயமா. அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. உங்கள் கை மேசையில் இருந்து பாய்கிறது. குளிர், காத்திரு. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. பந்தை நேரடியாக கூடைப்பந்து வளையத்தில் எரிய முயற்சிப்போம். ஓ நிக்கோல், உன்னை மறந்து விட்டேன். நிக்கோல், நீ சரியா? மோனிகா இலக்கை நேராக அடித்தார். ஆனால் நிக்கோல் கொஞ்சம் காயமடைந்தார். ஆனால் நிக்கோலின் கையில் இனி மாம்பழ ஜெல்லி இல்லை. சரி. எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் ஐரான் மேன் கையுறையை எடுத்துக்கொள்வோம். சில மார்ஷ்மெல்லோக்களை வறுக்கலாம். இவ்வாறு அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். எனக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். சரி, இப்போது இதை முயற்சிப்போம். ஓ
இது மிகவும் சுவையாயிருக்கிறது. நீங்கள் உங்கள் விரல்களை நக்குவீர்கள். பெண்களே, இது மிகவும் சுவையாக இருந்தது. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டேன் என்று கூட கவனிக்கவில்லை. இது என்ன மட்டும்தானா? En sexual som för gagbabunkjes. Is det särskilt saffrades? Jag har gitt smyrejing taram invachi. இந்த மீஷி அதுக்கு நல்லா இருக்கீதா? என் கத்தானவால கேக்பாப் இரு பாதிகளா வெட்டுவோம். கியா, ஓ, மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது. அதுவே சிறப்பு. நன்றி. நான் இதை முயற்சி செய்கிறேன். அதுவும் சுவையாக இருக்கிறது. வாவ் மோனிகா, அது அற்புதமாக இருந்தது. கேக் பாப் ரவம் ருசியாக இருக்கிறது. உன் சொந்த உருவத்திற்குள் திரும்ப வாருங்கள். ஐயோ மோனிகா, நீங்க முழுக்க சிவப்பாக இருக்கிறீர்கள். பெண்களே, நீங்களும் இப்போது வண்ணமயமாக இருக்கிறீர்கள். உங்கள் கைகள் மட்டும் வண்ணமயமாக ஆகவில்லை, ஆனால் அந்த முகங்களுடன் நீங்கள் வேடிக்கையாக இருக்கிறீர்கள். அற்புதம். அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த ஒரு என்ன சாப்பிட போறா? வாவ், பிரிட்னி ஒரு பக்கெட் ஐஸ்கிரீம் வச்சிருக்கார். வாவ். மற்றும் மோனிகா தனது விருப்பமான வெடிக்கும் கிராமலை வச்சிருக்கிறார். ஆனால் நிக்கோலிடம் நச்சு கழிவில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஜெல்லியுடன் ஒரு ஊசி உள்ளது. உன்னை யாரும் பொறாமைப்பட மாட்டார்கள், மாற்றவும் மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். மோனிகாவுடன் தொடங்கலாம். நான் முயற்சிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதை திறக்கலாம். நம்முடைய கையில் கொஞ்சம் ஊற்றுங்கள். சிறப்பு. இப்போது அதை என் நாவில் ஊற்றுங்கள். கோல் ரொம்ப சுவையாக இருக்கிறது. காத்தீரு, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனக்கு ஒரு நெளி சேவா. நிக்கோல், எனக்கு உதவவும். நான் அந்த நெளியை என் வாயில் எடுத்து நீ வெடிக்கும் கிராமலை நெளியில் ஊற்றுவாய். சரியா? சரி, என் நண்பருக்கு உதவ தயாராக இருக்கிறேன். இதை முயற்சிப்போம். எல்லாம் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் கிராமலால் நிரப்புகிறேன். ஓ, அதுதான், நான் ஊற்றிவிட்டேன். நீ சரியா? மிகவும் சுவையா இருக்குது. ஓஹோ, ஏதோ தவறாக இருக்கிறது. நான் முழுவதும் வீங்கி விட்டேன். இந்த அளவு வெடிக்கும் கிராமில் மிகவும் அதிகமாக இருந்தது போல. மோனிகா வெடிக்கப் போகிறார். அட, மீண்டும் அதன் இயல்பான நிலைக்கு திரும்பி விட்டது. அருமை. ஆமா, அது போய்விட்டது. இது ஒரு பட்டாசு காட்சி. மோனிகாவின் வாயிலிருந்து ஒரு அழகான பட்டாசு வெளிவருகிறது. வெடிக்கும் கிராமல் தனது வேலையை செய்துவிட்டது. இது உன்முறை, நிக்கோல். இல்லை இல்லை இல்லை, நான் அதை விரும்பவில்லை. நான் செய்ய மாட்டேன். இல்லை. சரி, நிக்கோல் ஓடிவிட்டாள். ஆனால் சவாலில் இருந்து தப்பிக்க முடியாது. நீ அதை முயற்சிக்க வேண்டும், நிக்கோல். வாருங்கள், தைரியம் கொள். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. சரி, ஆனால் கொஞ்சம் தான். உனக்கு என்ன ஆச்சு? இது விசித்திரமாக இருக்கிறது. நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. நீங்களே பாருங்கள், ஊசி வேலை செய்யவில்லை. நாங்கள் உங்களுக்கு உதவ போகிறோம். பாருங்கள், எல்லாம் எளிதாக வேலை செய்கிறது. இல்ல, ஹூ 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 ஹூ. ஹே, இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். வாங்க, முன்னேறுங்கள். ரொம்ப சுவையா இருக்குது. சரி சரி சரி, வாங்க, எல்லாத்தையும் என் வாயில் ஊத்துங்க. வாங்க, எனக்கு எல்லாம் வேண்டும். சுவையாக இருக்குது. பெண்களே, நான் தப்பாக இருந்தேன். காத்தீர். ஓ, இல்லை, இது மிகவும் புளிப்பு. எனக்கு வலிக்கிறது, ஆனால் இது வேடிக்கையாக இருந்தது. வாருங்கள், இது உங்கள் முறை. பிரிட்னி, இனி இதை மட்டும் சாப்பிட முடியும் என நிச்சயமாக நினைக்கிறியா? இங்க நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக. எனக்கு இந்த ஸ்பூன் இருக்கிறது. நான் இதுவரைக்கும் இவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை, ஆனால் நான் இதற்கு தயாராக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நாள் முழுவதும், இரவு முழுவதும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ ஓ, நான் குளிர்ந்து போகிறேன். ஓ இல்ல, ஏன் இது இவ்வளவு குளிரா இருக்குது? சரி, எனக்கு ஒரு தொப்பி வேணும். சரி, இப்ப நல்லதா இருக்கும். ஓ, மிகவும் சுவையா இருக்குது. ஓம் நோம் நோம், எனக்கு இது பிடிக்கும். ஓ இல்ல, காத்திரு, நான் மீண்டும் குளிர்ந்து போறேன். ஹா 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 ஹா. பிரிட்னி, நீ இதெல்லாம் தனியா சாப்பிட போறியா? குளிர்ந்து போகாம பாருங்க, ஏதாவது யோசிக்கணும். பிரிட்னி, அடடா, அவள் மீண்டும் குளிர்ந்து போகிறாள். பெண்களே, நீங்கள் அவளை காப்பாற்ற வேண்டும். சரி சரி சரி, நிச்சயமாக நாங்கள் எங்கள் முடி உலர்த்திகளை எடுக்கிறோம். நான் நன்றாக உணர்கிறேன். நன்றி. இப்போது என் ஐஸ்கிரீம், அது உருகிவிட்டது. மிகவும் நன்றி. ஆனால் கவலைப்படாதீர்கள், இப்போது அதை குடிக்கலாம். ஏனெனில் இப்போது நான் இந்த வழியில் உறைந்து இறக்கப் போவதில்லை. மில்க் ஷேக் மிகவும் சுவையாக இருந்தது. நான் வாளியை மேலே தூக்க வேண்டும். ஓ, இது எவ்வளவு கனமாக இருக்கிறது. உஃபோ, நான் விழுகிறேன். பிரிட்னி, எப்படி இருக்கிறாய்? வா, சீக்கிரம் எழுந்திரு. ஓஹோ, பிரிட்னி, உன் கைகள் அவற்றும் நிறமாயிற்று. அதுதான் சரி. பெண்களே, நீங்கள் அனைவரும் இப்போது வண்ணமயமாகியுள்ளீர்கள். சவால் முடிந்து விட்டது. நினைவு கூறும் ஒரு செல்ஃபி எடுக்கலாம். புன்னகை
ஏய் உன் போன் கொடு, கவனத்தை சிதற விடாதே. ஏன் நான் சொன்னேன், புரிஞ்சு போச்சா? எளிது. ஓ, அதை கூகுள் பண்ணுவோம். பர்மா, உங்கடா சிறுநீர் விடாதீங்க. நான் மக்டொனால்ட்ஸ்ல நிறைய ஏங்கலாம். இதோ என்னோட டோனட். நாம் ஒரு பார்வை எடுத்துக்கொள்வோம். அருமை, நான் முடித்து விட்டேன். நான் என்னுடைய போனில் விளையாடிக் கொண்டே இருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு யுஎஸ் ஸ்டார்டர் வகுப்பு காட்டப் போகிறேன். இதற்கு நமக்கு பாந்தா வித்தியாசமான ருசிகளில் தேவை. ஆப்பைகளில் ஊற்றி பின்பு மண்டமான பொருளை கூட்டு. அடுத்து நமக்கு டோனட்டின் வடிவத்தில் தாளங்கள் தேவை. நம் எலுமிச்சை சர்பத்தை எடுத்து அந்த தாளங்களில் ஊற்றுகிறோம். அவற்றை உறைய வைத்து எல்லாம் தயார். வாங்க அவற்றை எடுக்கலாம். ஒரு தட்டிலே வைத்து இனிப்பு தூவல்களால் அலங்கரிக்கிறோம். மெர்சி, எங்கள் டோனட்கள் தயார். ஏய் அவள் செய்ததை பாரு. சரி, வந்து பார்ப்போம் என்ன கிடைத்திருக்கிறது. என்ன அழகான மனம். நாம இதை சாக்லேட்ல மூழ்க வைக்க வேண்டும். அது ரொம்ப ருசிகரமா இருக்குது. அது பருக விருப்பமா இருக்குது. ஆனாலும் நான் முடியாது. அதனை ரொட்டிக்காக வச்சிருக்கோம். நாம ரட்டால் இருக்க வேண்டியதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் நசைந்த வழி நெல்லி கொட்டைகளை பயன்படுத்துவேன். மிக சிறப்பா. ஸ்ட்ராபெரிகள். சரி, AHT. ஒரு ஸ்ட்ராபெரி எடுக்கலாம். கவனமாக வெட்டி டோன்ட்டின் மேல் வைக்கலாம். ஆம், நன்றாக செய்தீர்கள். மைக், நீங்க ஏதாவது செய்ய போறீங்களா? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க அதை சாப்பிடுகிறீர்கள். ஓ, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கின்றது. சாக்லேட் பலகையை எடுத்துக்கொள்வேன். அதை உருக்க வேண்டும். இப்போது இந்த சாக்லேட்டை என் டோனட் மீது ஊற்றுகிறேன். இப்போது கொஞ்சம் சிக்கலான சினிமினி. அதிக சர்க்கரை என்பதே இல்லை. எனக்கு மிகவும் பிடித்த ஓரியோக்கள். இப்போது சிறப்பு கிரீமால் அலங்கரிக்கிறேன். இப்போது பயன்படுத்துகிறோம். பல்வேறு வண்ணங்கள். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு அணைக்கும் பொன்பொன் டோனட். நாம் பொருளாளி ஆகிவிட்டோம். அவரது அழகான செல்லப்பிள்ளை. வேடிக்கையான கண்ணாடிகள். அவற்றின் ருசியும் அப்படியே சுவையாக இருக்குமென நம்புகிறேன். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. வங்கோ பாட்டி, நான் இவைகளை மோதிரங்களாக அணியக்கூடியேன். நன்றாகவே இருக்கிறது. ஆனால் பசங்களே சாப்பிட மாட்டார்கள். அவன் ஒரு உண்மையான பிசாசு போலவே வெளியே இருக்கிறான். இனிமை உடையதும் சுவையானதும் எல்லாமே ருசியாக இருந்தது. ஆனால் நமக்கு ஒரு வெற்றி வீரர் தேவை. இது மிகவும் கடினம். எனது அபாரமாக உண்மையான சமையல்காரன். ஐயோ, துப்பியது. ஹே ஹே ஹே. ஐஸ்கிரீம். சூப்பர். எனி ஆமாம், அது செய்யப்படும். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். நாம் மேல் நோக்கிய பகுதியை வெட்ட வேண்டும். அதை பிளெண்டரில் போட்டு அனைத்தையும் நசுக்குவோம். அதை நன்கு குலுக்கி தர்பூசணி ஸ்மூத்தி ஆயிற்று. லெமன் சேர்க்கிறோம். எனக்கு இது பிடிக்கவில்லை. 2 நிமிடம் நிறுத்து. ஆச்சரியமில்லை. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்கு எனக்கு கிடையிலேயே ஒரு பாகேஜ் எப்போதும் உண்டு. சரி,
அது நல்லா இருக்குது. சரி, கவன சிதறல் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய ஸ்மூத்தியில் சர்க்கரை சேர்க்க வேண்டும். அதை நன்றாக கலந்து விடுங்கள். இன்னும் அழகாக காண சிறிது நிறத்தை சேர்க்கலாம். நான் வெள்ளை பயன்படுத்துவேன். கம்மி தகர்கிறோம். ஆனால் அதுவே போதாது. நாமால் கம்மி பியர்ஸ் மட்டுமே பயன்படுத்த போவதில்லை. அவற்றை உருக்க வேண்டும். கவனிக்கவும். இதை பற்றி சரி. நம் ஜெல்லியை காகிதத்தில் ஊற்றுவோம். Temperature curry and வேண்டும் என்று அது வரையற்றும். முடிந்ததா? அது ஒரு அற்புதமான ஐஸ்கிரீம் தட்டு. பேரணை. ஓ, இது என்ன? பாட்டி கப்பல் கொள்ளைக்காரி மாதிரி இருக்கிறார். ஐயோ, என் மாம்பழமேடு கண். அங்கு நீங்க போங்க. நீங்களே வைத்துக்கோங்க பாட்டி. நன்றி சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒரு வசீகரம். என்ன அருமையாகவே இருக்கிறது. இங்கே ஐஸ்கிரீம் சூப் 3 இருக்கின்றன. அதை அலங்கரிக்க நேரம். வணக்கம், நியூயார்க். சரியானது. தங்கம் போன்ற இனிப்பு தயார். ஓ பாட்டி, நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது என்று நினைக்கிறேன். என்னிட்ட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு கைமுழு. அது எனது அல்ல. சிப்ஸ், ஸ்கிட்டில்ஸ். சரி, நீங்க இல்ல சரிச்சா. இப்ப இந்த இது பிளெண்டருக்கு போடுறேன். ஒவ்வொரு நிறத்தையும் தனியாக. எனக்கு நம்பிக்கையே வரவில்லை. இப்போது சற்று ஐஸ்கிரீம் தேவைப்படுகின்றது. நான் பாஸ்கின் ரோபின்ஸ் ஐஸ்கிரீம் பயன்படுத்த போறேன். எல்லாத்தையும் நல்லாக கலக்குகிறேன். சிப்ஸ் எனக்கு அவற்றில் உண்மையில நமக்கு கண்டேன் மட்டும் வேணும். எல்லாவற்றையும் ஊத்துறேன். ஒரு குச்சி. அதை சாப்பிடுறது வசதியாக இருக்கும். அந்த வழி பாட்டி எழுந்து வா. நானும் ஏதாவது செய்ய வேண்டும். தயிர் சரியானது. அதை ஒரு கலக்கில போடுகிறேன். ஆரம்பமாக சத்தியமா சர்க்கரை சேர்த்து விடுவோம். மற்றும் இலைகள் அவை அழகாகவும் மிகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன. இதையெல்லாம் பிளெண்டர்ல போடுவோம். வாசனை வருது. இந்த ஐஸ்கிரீம் அருமையா இருக்கும். எல்லாமே கிண்ணங்களில் ஊற்றி மரக்கட்டைகளையும் குச்சிகளையும் சேர்த்து பணிய செய்யலாம். ஸ்ட்ராபெரியோட என்ன செய்யறது? நான் அறிவேன். மரண அஞ்சலி. இதோ தைமுகம் ஒரு முக்கியமான உட்பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். அதை செய். அநாகரிகம். ஐயோ, நான் ஆட்டோவை கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது. வணக்கம். எனக்கு பொருள் வேண்டும். இங்கிருந்து புறப்பட்டு போங்க. இதோ என் தேன். பிலிஸ்திரே சரியா இருக்கு. நாம் திரும்பலாம். ஒப்பந்தியுங்கள். என்னடியால் நான் தேனை கொண்டு வந்தேன். இல்லை, எல்லாமே சிவப்பாக இருக்கிறது. கட்டத்தில் உங்களை தேனை ஒரு கண்ணாடியில் ஊற்று. அதில் ஸ்ட்ராபெரிகளை கலக்குங்கள். ஐஸ்கிரீம் ஏற்கனவே உறைந்து விட்டது. அதை வெளியே எடுத்துக்கொள்ள நேரம். இது அருமை. கிடைக்க பெற வேண்டும். அதிசயமாக நாங்கள் தயார். போவோம். கடைசியாக எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். வாவ், அது சுவாரஸ்யம். அது என்ன? வெறுக்கத்தக்கது. இது காகிதத்தை சாப்பிடுவது மாதிரி. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை.
இது அழகாக இருக்கிறது. நிறம் என் உடைக்கு பொருந்துகிறது. பாட்டி, அற்புதம். அது வித்தியாசமாக இருக்கிறது. சீப்ஸ் மாதிரி இருக்கிறது. நண்பா, கண்டிப்பாக இல்லை. வாவ், அது வானவில் மாதிரி இருக்கிறது. அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. மிக சிறந்த ஐஸ்கிரீம். மைக் வெற்றி பெற்றார். சமையல்காரர் யார் இங்கே? ஆஹா, பாட்டி, இது ஒரு பிறந்த நாள் கேக். கேக். சரி, பாட்டி அதை இப்ப சமைக்க போறாரு. எனக்கு உணவு தேவை, நிறைய தேவை. கொஞ்சம் பால் சேர்த்து, சக்கரை துண்டு விட்டு, வெண்ணெய் சேர்த்து நன்கு அடிக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுகிறேன் மாவை எப்படி தயாரிப்பது. ஆம், ஒரு சிறப்பு சாதனத்தின் உதவியால். பாட்டி, நீ விரைவாக இருக்க முடியாது. பாரு, அதை கூர்ந்து. இதை கைவினையாக்க திறமையாக செய்ய முடியும். ஐயோ, நான் வெளியே இருப்பேன். பிரிக். It's Mauster Goodlies. நான் ஒரு பச்சு மற்றும் ஓவன். அதை கொண்டு செல்லவும். சரியான நேரம். அருமை. அதே தொடருங்கள். இதோ என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். நான் இதய வடிவில் சுவையான வாபிள்ஸ் சுடுவேன். மாவை அதில் ஊற்றி மூடிவிட்டு வாகலாம். ஜாம் இல்லாம வாஃபிள்ஸ் எப்படி சாப்பிட முடியும்? பெரிய ஸ்பூன் எடுத்து ஜாம் நல்லா மேல் சேர்த்து விடு. இன்னும் வாஃபிள்கள். முடிவிற்காக காவிப்ட் கிரீம். இது அழகாக இருக்கிறது. ஓ, நான் மீண்டும் ஏதையா மறந்து விட்டேன். தொடர்ந்து பேசுறேன். பக்கத்து வீட்டின் புதர்களிலிருந்து கிடைக்கும் கனி என்றுமே சிறந்தது. அவை மிக சிறந்தவையும் மனமும் நிறைந்தவையும். என் இருக்கையிலிருந்து எழுங்க. அந்த கிரீம் மேல் போனிகளை சேர்ப்போம். இன்னும் நிறைய போனிகளை சேர்ப்போம். மேல் பாகத்துல கொஞ்சம் பற்பர சர்க்கரை சேர்க்கவும். அப்போது கேக் நிச்சயமாக ரெடி. ஓ பேரனே, நீ முழுக்க குளிர்ந்து போச்சு. உன் முகத்தை துடைத்து கொடுக்க. இது கொடுமையான கிணறு. எனக்கு இது தயார் என தோன்றுகிறது. நன்றாக வாசனை வருகிறது. அன்பான ஷேர்வுட் பாட்டி, பிஸ்கட் மேசையில இருக்கு. அதை வெட்டுவோம். இப்போது சில கிரீம் சேர்த்து அதை கேக் முதல் பர்பிள் கிரீம் சமமாக செய்கிறேன். அதை அலங்கரிக்க நேரமாச்சு. நான் ஹப்பா பப்பா கம்னை பிடித்து கேக்க சுத்தி சுரிக்கிறேன். அப்புறம் நட்டு காந்திகள் இதன் மேல் வைத்து கேக் தயார். இது மிக அழகானதும் சுவையானதுமாக இருக்கும். நீங்கள் இருவரும் மிகவும் மோசமாக இருக்கிறீர்கள். அட, நான் கேக் செய்ய நேரம் கிடைக்கல. ஆனா இந்த சுவாரஸ்யமான சமையல் முறைய பாருங்க. இது அருமையாக இருக்கு. நானே இப்போதே இதை செய்து விடுவேன். என்கிட்ட கொஞ்சம் நூடல்லா இருக்கு. எனக்கு மாவு, ஒரு முட்டை மற்றும் கொஞ்சம் பாலும் சேவை. எல்லாவற்றையும் நன்றாக கலந்து மைக்ரோவேவுக்கு அனுப்புகிறேன். சற்று காத்திருப்போம். ஓப்ஸ், கொஞ்சம் பெரிதாகிவிட்டது. ஆஹா, முடிந்தது. எனது ஜாரை எடுப்பதற்காக. ஆஹா, கவனமாக இருங்கள். அது மிகவும் சூடாக உள்ளது. எல்லாம் தயாராக உள்ளது. கொடுக்கப்பட்டிருந்தீங்க. படியுங்கள். இந்த அடைமூச்சு சுவை என்ன? வாவ், நான் இதை முயற்சிக்க வேண்டும். இதற்கு மோசமாக இல்லை.
சீராகவே இருக்கிறது. ஏய், வாவ், இது அழகாக இருக்கு. ருசிகரமான கிரீம். இது மிகவும் சுவையுள்ளதாக இருக்கிறது. நான் உன்னை காதலிக்கிறேன் பாட்டி. மிகப்பெரிய மற்றும் அழகான கேக். அது எனக்கு மட்டும்தானா? அது மிக ருசியானதாக இருக்க வேண்டும். கம்பு கேக். வாவ். நான் தான் சிறந்தவன். நான் வெளியேறுகிறேன். உங்களிடம் என்ன உள்ளது?